அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மற்றும் பிற நாடுகளிலிருந்து இந்தியா வரக்கூடியவர்கள் எவ்வளவு தங்கம் கொண்டு வரலாம், அதுபோல் டிவி, லேப்டாப், மொபைல் ஃபோன் இவைகளுக்கு டாக்ஸ் எவ்வளோ கட்டணும் என்ற மிக முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து 98,000 குவைத் தினார் ஆட்டையை போட்ட வெளிநாட்டவரை கைது செய்த காவல்துறை. அடுத்து 80,000 வெளிநாட்டவர்களை பிடிக்க தனி சிறப்பு படை. துணை பிரதமர் அதிரடி. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் டிராவல் கம்பெனியில் பணிபுரிந்து வந்த வெளிநாட்டவர் ஒருவர் அந்த நிறுவனத்தில் உள்ள பணத்தை சிறிது சிறிதாக கையாடல் செய்து மொத்தம் 98,000 குவைத் தினார் வரை திருடியுள்ளதாக தி அரப் டைம்ஸில் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அந்த நபர் போலீஸ் விசாரணையில் பணத்தாசையால் இப்படி செய்துவிட்டேன் என்றும் தன்னை மன்னித்து விடுமாறு கோரிக்கை வைத்துள்ளார். திருடி மாட்டின பிறகு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் எவங்க கேட்க போகிறான்? 100 கேடி திருடினாலே ஜெயிலில் தூக்கி போட்டுருவானுங்க. இவர் பார்த்தீங்கன்னா 98,000 குவைத் தினாரை திருடிட்டு மன்னிச்சிங்கன்னா எவன் கேட்க போகிறான்? எப்படியும் குறைஞ்சது 10 வருஷம் சிறை தண்டனையாவது குவைத் நீதிமன்றம் இவருக்கு தண்டனையாக வழங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்போ சொந்த ஊருக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. திருடின 98,000 குவைத் தினாரை அனுபவிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுதாங்க உண்மை. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். இந்த சம்பவம் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விமான பயணம் தொடர்பாக டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது டிவி, கோல்டு, லேப்டாப், மொபைல் ஃபோன் இப்படி குவைத்திலேருந்து இந்தியாவுக்கு எவ்வளோ கொண்டு போகலாம், அதுக்கு டாக்ஸ் எவ்வளோ கட்டணும்னு கேட்டிருந்தாங்க. அதாவது குவைத் மட்டும் கிடையாதுங்க, சவுதி, துபாய், கத்தார் மற்றும் யூரோப் நாடுகள் எங்கிருந்து இந்தியா வந்தாலும் ஒரே மாதிரியான டாக்ஸ் தான் போடுவாங்க. கோல்டுக்கு அதாவது தங்கத்துக்கு ஆண்கள் இந்திய ரூபாயில் மதிப்பு 50,000 வரை கொண்டு வரலாம். பெண்கள் 1 லட்சம் வரை கொண்டு வரலாம். அதாவது கோல்டு ஜுவல்லரி கொண்டு வரலாம். அதாவது குறைந்தது 1 வருஷத்துக்கு மேலே வெளிநாடுகளில் இருக்கணும். இதற்கு நோ டியூட்டி டாக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி பார்த்தீங்கன்னா ஆல் சைஸ் டிவி கொண்டு வரலாம். புதுசோ இல்லை பழசோ எது கொண்டு வந்தாலும் 38.5% டாக்ஸ் கட்டணும். அடுத்து லேப்டாப், ஒரு லேப்டாப் வரை கொண்டு வரலாங்க. ஒரு லேப்டாப் அளவுடு. அதற்கு மேல் கொண்டு வந்தால் டாக்ஸ் கட்டாயம் கட்டணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன், ஐபேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் அதர் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எது கொண்டு வந்தாலும் 50,000க்கு உள்ளே தான் இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கிடையாது. 50,000க்கு மேலே போனால் தான் நீங்கள் வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 38.5% டாக்ஸ் கட்டணும். இதுதாங்க கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ரூல்ஸ். அடுத்த தகவல், குவைத்துடைய அகமதி பாதுகாப்பு பிரிவு மற்றும் த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் சபா அகமது ஏரியாவில் நடத்திய அதிரடி செக்கின் போது 221 வாகன விதிமீறல்கள் செய்தவர்களுக்கு அபராதம் விதித்துள்ளது. 2 பேர் தடை செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்தியதால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் அப்ஸ்காண்டிங் கேஸில் உள்ளவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். அதுபோல குவைத்துடைய துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்கள் குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களுக்கு அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதாவது இக்காமா இல்லாமல் யாராவது பிடிபட்டாலும், அதுபோல இக்காமா இருந்தும் மற்ற இடங்களில் வேலை செய்தவர்கள் பிடிபட்டாலும் உடனே கைது செய்து நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்புமாறு துணை பிரதமர் அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க. பொது மன்னிப்பு வழங்கப்பட்டும் அதை பயன்படுத்தி கொள்ளாமல் இன்னமும் 80,000 வெளிநாட்டவர்கள் குவைத்தில் பதுங்கி இருக்க தான் செய்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் பிடித்து நாடு கடத்தாதவரை செக்கிங் ஓயாது என துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 24,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 33 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 26,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 36 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 23,300 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 28 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 17,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 25 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 75 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 48 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து குவைத்துக்கு போகிறது, திருச்சியிலேருந்து குவைத்துக்கு போகிற ரேட்லாம் ஏறி இருக்குங்க. குவைத்துலேருந்து சென்னை வருது, குவைத்துலேருந்து திருச்சி வருது, இந்த மாதிரி ரேட்லாம் இப்போ வந்து கம்மியாக இருக்குது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 768 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 765 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.